சமரன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீராமன், பல் மருத்துவர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குழந்தைகள் பல் மருத்துவத்தை பற்றி, குழந்தைங்களுடைய பல் பாதுகாப்பு பற்றி. ஆனால் இன்றைக்கி வந்து அது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா சின்ன குழந்தைங்க 2 வயசு 3 வயசு குழந்தைங்கள்லேருந்தே வந்து பல்லில் சொத்தை இருக்கிறதும், பல்லில் வந்து பல் ஃப்ரண்ட்டில் இருக்கிற பல்லெல்லாம் அரிச்சிருக்கிறதும் கம்ப்ளைண்ட்டோடு வர்றதும், குழந்தைங்க சரியாக சாப்பிட முடியலைங்கிறது நிறைய பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட வர்றதுக்கு நாங்கள் ரெகுலராக டெய்லி பார்க்கறதுல வந்து குழந்தைங்களுடைய பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு பக்கம் அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் கம்ப்ளைண்ட்ஸும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்ன ரீசன் இருக்குது, என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு, குழந்தைங்களுக்கு எப்போலேருந்து நாங்கள் பல் விளக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதே நிறைய பேரண்ட்ஸுக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, 6 மாதத்தில் பல் முளைக்க ஆரம்பிக்குது இல்லையா, அப்போலேருந்தே நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா பல் எப்போ வந்து நம்ம அந்த ஓரல் கேவிட்டி வாய் பகுதியில் அந்த பல் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்குதோ அப்போலேருந்தே வந்து அந்த குழந்தைங்க ப்ரஷ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம அந்த உமிழ்நீர் சலைவான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சலைவா நார்மலாக இருக்கிறது வந்து பிஹெச்ன்னு சொல்லுவோம். பிஹெச்னா அது ஆசிடோ இல்லைன்னா அந்த அல்கலைன் அந்த பேஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. பிஹெச்ன்னு சொல்லுவோம் அந்த கெமிக்கல் அதனுடைய அந்த ஆசிடிக் நேச்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு. சாதாரணமாக சலைவா வந்து 7.2 7.3 அந்த மாதிரி பிஹெச்சில் இருக்குது அப்படின்னா, ஒரு கார்போஹைட்ரேட் எனி சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் அந்த கான்டாக்ட் ஆகும்போது பிஹெச் வந்து ட்ராஸ்டிக்காக டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக புரியும். எப்போ பிஹெச் வந்து 7க்கு கீழே போதோ அப்போ வந்து அந்த கண்டிஷன் வந்து அசிடிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி ஒரு அசிடிக் கண்டிஷனில் நம்ம பல்லு அந்த ஆசிடில் வந்து கான்டாக்ட் ஆகுது அப்படின்னா அந்த பல்லை வந்து அரிக்கிறது வந்து ரொம்ப சகஜமாக நடக்கிறது. அப்போ அது தடுக்க என்ன செய்யணும்? 2-3 விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப குழந்தைங்களை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லணும். என் குழந்தை சாக்லேட் சாப்பிடவே மாட்டேங்கிறான், எந்த சாக்லேட்டே சாப்பிட்றது இல்லை, ஸ்வீட்டும் சாப்பிட்றது இல்லை, ஆனாலும் சொத்தை வருது அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸையும் பார்த்துருக்கேன். நிறைய சாக்லேட் சாப்பிட்றான் ஆனால் என் பையனுக்கு சொத்தை வரல அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த எனி ஃபார்ம் ஆஃப் ஸ்வீட் கார்போஹைட்ரேட்ஸில் இருக்கிறது. ஸோ சாக்லேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, ரைஸு, இட்லி, நீங்கள் என்ன ஃபுட்டு எடுத்திங்கனாலும் அதில் கார்போஹைட்ரேட்ஸ் தான், கிளைசிமிக் வேல்யூ இருக்க தான் செய்யும். அதனால் எந்த பொருள் எடுத்தாலும் குழந்தைங்களுக்கு நீங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கட்டாயம் வாய் கொப்பளிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக குழந்தைங்கள்ட்ட நீங்கள் சொல்லணும். ஏன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பொருள் வந்து என்ன சாப்பிட்டாங்களோ, சாக்லேட்டாக இருந்தாலும் சரி இல்லை எனி ஃபுட்டு ஜங்க் எதுவாக இருந்தாலும் வாயிலேயே தங்கி இருக்குது அப்படின்றப்போ என்ன ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஆசிட் அட்டாக் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம சலைவா ஃப்ளஷ் பண்ண முடியல அப்படின்னா அதுவே வந்து முதல்ல சொத்தை வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இது வந்து இந்த வந்து 6 மாத குழந்தைங்க, 8 மாதம், 1 வருஷம் குழந்தைங்களுக்கு இன்னும் முக்கியம் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்க ப்ராப்ளம் என்னென்னா, இந்த பால் பாட்டிலில் பால் குடிக்கிற குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த குழந்தைங்க ராத்திரி தூங்குறப்போ வந்து இந்த பால் பாட்டிலில் வாயில் வச்சுட்டே தூங்குவாங்க. அப்படி இல்லைன்னா குடித்த பால் வாயிலேயே தேங்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த பல்லோட ஈர பகுதியிலலாம் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் பல் கலர் மாற ஆரம்பித்து அதுவுமே சொத்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நாங்கள் டெக்னிக்கலாக நர்சிங் பாட்டில் கேரிஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னென்னா, அந்த பால் பாட்டிலில் நீங்கள் நார்மலாக நீங்கள் ஃபார்முலா மில்க்ஸ் கொடுத்தீங்கன்னாலும் இல்லை வந்து நீங்கள் நார்மலாக வந்து கவு மில்க் கொடுக்குறீங்கன்னாலும் அந்த குழந்தை அதை குடித்து வாயிலேயே வச்சு தேங்கி வச்சு நைட்டு ஃபுல்லாக தூங்குறாங்க அப்படின்னா, அப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு சமயம் எக்ஸ்போஸ் ஆகும்போதே ஆசிட் அட்டாக் ஆகுது அப்படின்னா ராத்திரி ஃபுல்லாக அந்த குழந்தை இந்த பல்லை வந்து வாயிலேயே தேங்கி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அது கண்டினியூஸாக நடக்குதுன்னா அப்போ அந்த பல்லுக்கு எவ்வளோ டேமேஜ் நடக்குதுன்றதை யோசிங்க. இது எண்ட் ஆஃப் த டே பல்லு டேமேஜ்மெண்ட் நடக்கிறது மட்டும் இல்லை, அந்த குழந்தையும் பின்னாடி பாதிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் ஃபீடிங் பாட்டிலில் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற பேரண்ட்ஸாக இருக்கீங்கன்னா முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, பால் குழந்தை ராத்திரி ஃபீடிங் பாட்டிலில் கொடுத்து நீங்கள் தூங்க பண்ணுறீங்கன்னாலும் குடித்து முடித்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் நீங்கள் குழந்தை குடிச்சு மேக் ஷூர் பல்லில் எந்த விதமான அந்த குடித்த பால் அந்த சர்ஃபேஸ் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி எல்லா குழந்தையும் ப்ரஷ் பண்ண சொல்லுங்கள். ப்ரஷ் பண்ணுறத கட்டாயமாக குழந்தைங்கள பழகுங்க. ஏன்னா டே ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு, இடையில என்ன குழந்தைங்க ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் சாப்பிட்றாங்கன்னா அது எல்லாமே ஃப்ளஷ் ஆச்சா, பல்லு ஒட்டிக்காமல் கிளியர் ஆச்சா ஆகலையா அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ நைட்டு இப்போ பகலில் ஃபுல்லாக நம்ம குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறப்போ சலைவாவோட ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால நம்ம சலைவாலேயே வந்து பேசிக்காக வந்து கேவிட்டி வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான சில என்சைம்ஸ் எல்லாம் இருக்குது.
அதனால நம்ம இப்போ அதனால தான் எச்சா அதிகமாக சாப்பிடும்போது எச்சா அதிகமாக ஊறும். அதனால வந்து நம்ம சொத்தை வந்து பரவுறதை கொஞ்சம் தடுக்க முடியும். ஆனால் நைட் டைமில் நம்ம எல்லா உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் வந்து எப்படி ஹைபர்னேட், அதாவது அந்த ஸ்லீப்பிங் மோடுக்கு போதோ, அதே மாதிரி உங்கள் சலைவரி செக்ரீஷன் ஆகிற சுரப்பிகள், அந்த சலைவரி கிளான்ஸ்னு சொல்லுவோம், அதுவுமே செக்ரீஷனை வந்து குறைச்சிக்கும். ஏன்னா அதிகமாக செக்ரீஷன் ஆச்சுனாலும் நைட்டு புறையேறதோ இல்லை ஏர்வேல போகிறதோ இருக்கும். அப்படிங்கிறனால பாடி சென்ஸ் பண்ணி சலைவரி ஃப்ளோவை குறைச்சிக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், சலைவரி ஃப்ளோவும் கம்மியாக இருந்து அந்த உங்களோட ஃபுட்டு வந்து பாலில் இல்லை எனி ஃபுட்டாக கார்போஹைட்ரேட் எக்ஸ்போஷரும் இருந்து ப்ரஷ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டே ஃபுல்லாக சாப்பிட்ட ஃபுட்டோடு சேர்ந்து நைட்டில் குடிக்கிற பாலும் சேர்ந்து அந்த பல்லை அட்டாக் பண்ணிச்சுன்னா எவ்வளோ சீக்கிரமாக அந்த பல் தேயும், எவ்வளோ சீக்கிரமாக அந்த குழந்தைங்க அந்த பல் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது யோசித்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட 3 மடங்கு எக்ஸ்போஷர் குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ குழந்தைங்கள ராத்திரி ப்ரஷ் பண்ண வைங்க கட்டாயமாக. அது செய்கிறதுக்கு என்னென்னா பேரண்ட்டான நீங்களும் குழந்தைங்களோட கூட நின்று நானும் பண்ணுறேன், நீ என் கூட பண்ணுவா அப்படின்னு குழந்தைங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். இன்னொரு எல்லா பேரண்ட்ஸும் கேட்குற கேள்வி, என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணலாம்? நான் பிராண்ட் எதை பற்றியும் இங்கே பேச வரலை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, என் குழந்தைங்களுக்கு அடல்ட் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டே குழந்தைங்களுக்கும் கொடுக்காதீங்க. ரீசன் என்னென்னா, குழந்தைங்களுக்கு வளர்கிற பீரியடில் ஃப்ளூரைடு அப்படிங்கிறது தேவைப்படும். ஃப்ளூரைடு அதிகமாக இருந்தால் மட்டும்தான். ஏன்னா ஃப்ளூரைடுக்கு வந்து அந்த சொத்தை பருவ தடுக்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி ஜாஸ்தி. அதனால் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற பேஸ்ட்டில் ஃப்ளூரைடு கண்டென்ட் இருக்கிற பேஸ்ட்டாக சூஸ் பண்ணி எடுக்கிறது பெட்டர். நீங்கள் எந்த பிராண்டு, என்ன வேணும், என்ன சஜஸ்ட் பண்ணணுங்கிறது உங்கள் நியர்பை இருக்கிற டென்டிஸ்ட் போய் கேட்டிங்கன்னா அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. அடல்ட் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டே குழந்தைங்களுக்கும் கொடுக்காதீங்க. ஏன்னா ஃப்ளூரைடு தேவைப்படும். அதனால தான் முன்னாடி கவர்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இப்போது ஒரு கம்யூனிட்டி வாட்டர் ட்ரிங்கிங் இல்லை ஸ்கூல் வாட்டர் ட்ரிங்கிங் சொல்லிட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வருவாங்க. என்னென்னா இப்போது ஒரு வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னா முன்னெல்லாம் சொல்லுவாங்க அந்த ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா இந்த ஃப்ளூரைடு கண்டென்ட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது தெரியும். அதாவது பிபிஎம், அதாவது பார்ட் பெர் மில்லியன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணி குடிக்கிறீங்க, ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க எவ்வளோ குடிக்கணும், ஒரு கம்யூனிட்டிங்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் மக்கள், ஒரு ஒரு 200-300 வீடுகள் இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ ஃப்ளூரைடு இருக்கணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த ஃப்ளூரைடு எக்ஸ்போஷரும் குழந்தைங்களுக்கு குறைஞ்சிட்டே வர்றதுனால கேவிட்டியோட எக்ஸ்போஷரும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃப்ளூரைடு பேஸ் இருக்கிற டூத் பேஸ்ட் குழந்தைங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் நியர்பை ஒரு டென்டிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோ இல்லைனா குழந்தைங்களுக்குன்னு பார்க்குற பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் அவங்கள நியர்பை பார்த்தீங்கன்னாலும் ஃப்ளூரைடு அப்ளிகேஷன், அதாவது என்னென்னா வந்து ஃப்ளூரைடு ஜெல்லு மாதிரி ஒன்று கிடைக்குது. அதை பல்லு மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணாங்கன்னா அந்த ஃப்ளூரைடு வந்து பல்லு மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது என்ன செய்யும்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸுக்கு அந்த பல்லை வந்து கேவிட்டிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு சொத்தை இல்லைன்னாலும் இருக்குது, என் பையனுக்கு தான் சொத்தை இல்லையே, நான் போய் டென்டிஸ்டையும் பார்க்கணும் அப்படிங்கிறத செய்யாதீங்க ப்ளீஸ். குழந்தைங்களுக்கு இருக்கோ இல்லையோ நியர்பை டென்டிஸ்ட்டை போய் ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் போய் செக் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளூரைடு 10 நிமிஷம் கூட இல்லை, அதிகபட்சம் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. குழந்தைய கூட்டு போனீங்கன்னா அவங்க ஒரு சின்ன ட்ரேயில் அந்த ஃப்ளூரைடு ஜெல்லு வந்து குழந்தைங்களை வச்சுட்டு சக்ஷன் வச்சுப்பாங்க. உள்ளே முழுங்கலாம், பிரச்சனை இருக்காது. அந்த ஜெல்லை அந்த பல்லு மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அது அட்வான்டேஜ் என்னென்னா ஃப்ளூரைடு ஜெல்லு போடுறப்போ அந்த பல்லு மேலே ஃபுல்லாக ஃப்ளூரைடு கோட்டிங்காக மாறிடும். ஸோ அட்லீஸ்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 6 மந்த்ஸ் அந்த பல்லை வந்து சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும். சொத்தை ஆகாத பல்லுக்கு சப்போஸ் ஒரு பல்ல சொத்தை அயர்ந்ததுன்னா அந்த சொத்தையை அடைக்கணுமோ இல்லைன்னா வந்து குழந்தைங்களுக்கு தேவையான அந்த அடல்ட் பண்ணுற மாதிரி வேர் சிகிச்சை இல்லாமல் குழந்தைங்களுக்குன்னு தனியாக வந்து பல்ப் தெரப்பின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஃபர்தராக மற்ற பல்லு எதுவும் ஆகாமல் இருக்கும் ஃப்ளூரைடு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ குழந்தைங்களுக்காகவும் நீங்கள் வந்து நியர்பை டென்டிஸ்ட்டை போய் ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் பல்லு முளைக்க ஆரம்பித்ததுலேருந்தே, ஸோ 6 மாதம் 1 வருஷத்துலேருந்தே உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெகுலராக டென்டல் செக்அப் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடல்ட்டை விட அதிகமாக குழந்தைங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. என்ன சாக்லேட் சாப்பிட்றது, குழந்தைங்க மெயின்டெனன்ஸ் சரியாக இருக்காது, அவசரமாக ப்ரஷ் பண்ணி துப்பிடுவாங்க. ஸோ நம்மளை விட குழந்தைங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும், உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நியர்பை இருக்க டென்டிஸ்ட்டை போய் பாருங்கள். இது தொடர்பாக நீங்கள் எங்கிட்ட என்ன பேசணுன்னாலோ இல்லை நேராக பார்க்கணுன்னாலோ நங்கநல்லூர் மற்றும் ஊரை பக்கத்தில் என்னோடய கிளினிக் இருக்குது. என் நம்பர் வந்து 9941918283. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவைலபிலிட்டி பொறுத்து நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம். தொடர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.